83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் மூலமாக ஏற்பட்ட நர்மத்தனமான நடவடிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? 1981ஆம் ஆண்டு யாழ் நூலகத்தை எரித்த பாவித்தனமான நடவடிக்கை எடுத்துகளை முன்வைப்பீர்களா, கேட்பீர்களா என்று கேட்டால் உண்மையிலேயே நான் ஒன்றை சொல்ல வேண்டும். அந்த வகையான விவாதம் செய்வதாக இருந்தால் நாங்கள் அவ்வாறு செய்து கொண்டு போகலாம். ஏனென்றால் இந்த நாட்டினுடைய நாசமாக்கியதில், நாட்டு மக்களுடைய தேசிய ஒற்றுமை சிதைத்ததில் ஐக்கிய தேசிய கட்சி முன்னணி வகிக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை கௌரவ உறுப்பினர் அவர்கள். அதனால் நான் அது தொடர்பாக கூடுதலாக பேசப் போவதில்லை. ஏனென்றால் நாங்கள் கடந்த ஒரு வருட காலமாக நாங்கள் செய்த வேலைகள் சம்பந்தமாக எங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது கௌரவ உறுப்பினர்களே, ஒரு வருடத்திற்கு முன்னர், கடந்த செப்டம்பர் மாதத்திற்கு முன்னர் நாடு இருந்தது எங்கே, நாடு எவ்வாறான நிலையில் இருந்தது எங்கே, அந்த நிலையில் இருந்த நாட்டை நாங்கள் இன்று எந்த இடத்திற்கு கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதையே நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அன்றைக்கு விசேடமாக கடந்த செப்டம்பர் மாதத்தில் எடுத்துக்கொண்டால் கடந்த 21ஆம் தேதி எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கின்ற அனுரகுமார் சாநாயக் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கு முன்னர் இந்த நாடு பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, கலாச்சார ரீதியாக எந்த இடத்தில் இருந்தது. அப்போ அந்த வகையில் நாங்கள் எங்களுக்கு ஆட்சிப்பீடம் ஏற்கின்ற பொழுது நாங்கள் மக்களிடம் சென்று எங்களுடைய பிரச்சார நடவடிக்கைகளை முன்னெடுக்கின்ற போது மக்கள் எங்களிடம் கேட்ட கேள்விதான் வேறு எதுமல்ல, நீங்கள் ஆட்சிப்பீடத்துக்கு வருகின்ற பொழுது இந்த நாட்டில் கடந்த கசாப்த காலங்களாக, பல தசாப்தங்களாக கொடி கட்டி பறக்கின்றது லஞ்ச ஊழல் மோசடி, இந்த ஊழல் மோசடியிலிருந்து மீட்டெடுப்பீர்களா என்று கேட்டார்கள். மறுபுறம் விசேடமாக வடகிழக்கில் வாழ்கின்ற மக்கள் தாங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருந்த போதிலும் கூட இப்பொழுது எங்களுடைய இருப்பு கேள்விக்குறியாக இருக்கின்றது. அந்த இருப்பு கேள்விக்குறியாக்குகின்ற ஒரு முக்கியமான நிகழ்வாக அந்த பிரதேசத்தில் போதைப் பொருள் இன்றைக்கு தலை விருத்தி ஆடுகின்றது. ஐயா, தயவு செய்து இந்த போதைப் பொருளிலிருந்து எங்களை மீட்பீர்களா, மீட்பதற்கான நடவடிக்கை எடுப்பீர்களா, அல்லது அந்த நடவடிக்கை எடுப்பதற்கான நம்பிக்கையாவது தருவீர்களா என்று கேட்டார்கள். ஆனால் இன்று நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக கூற முடியும், அந்த பொறியில் இருந்த மக்களை இன்றைக்கு அந்த பொறியிலிருந்து வெளியே எடுத்திருக்கின்றோம். முற்றுமுழுதாக முடிவுக்கு வரவில்லை, இருந்த போதிலும் அந்த திசையை நோக்கி நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியாக கூற வேண்டும். அதே போன்ற மறுபுறத்தில் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இந்த நாட்டில் இருந்த அரசியல் கலாச்சாரம், அதாவது இந்த நாட்டின் அரசியல் கலாச்சாரம் என்பது கௌரவ உறுப்பினர் அவர்களே, கடந்த 76 வருட சாபக்கேடு என்று நாங்கள் சொல்வது வேறு எதையும் அல்ல. எந்த 76 வருடங்களாக இந்த நாட்டினுடைய அரசியல் என்பது மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், தனவந்தர்களுக்கு மாத்திரம், நிலச்சுவாந்தர்களுக்கு மாத்திரமே சொந்தமாக இருந்த அரசியல். அப்போ அந்த சொந்தமாக இருந்த அரசியலில் அவர்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்பவே மற்றவர்கள் ஆடினார்கள் அல்லது ஆட்டுவித்தார்கள். அந்த ஆட்டுவிக்கின்ற நிலைமையில் இருந்து இந்த நாட்டின் மக்களும் எடுத்துக்கொண்டாலும் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு காலகட்டங்களிலும் மக்களுக்கு வாக்குறுதியை மாத்திரம் வழங்கி மக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருந்தார். அப்ப அந்த நிலைமையில் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்து இந்த நாட்டில் இருந்த அந்த மேட்டு குடிகளுக்கு மாத்திரம், உயர் வர்க்கத்திற்கு மாத்திரம் சொந்தமாக இருந்த அரசியல் சாமானிய மனிதர்கள் கையில் இன்றைக்கு ஆட்சி பீடம் கிடைத்திருக்கின்றது. அதனால் அந்த ஆட்சி பீடம் என்பது அந்த சாதாரண மனிதர்களை மதிக்கின்ற, சாதாரண மனிதர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற, சாதாரண மக்களுடைய அபிலாசைகளை பூர்த்தி செய்கின்ற அரசு என்பதை, அரசாங்கம் என்பதை எவரும் மறந்துவிடக் கூடாது என்று நாங்கள் கூறுகின்றோம். அதனால் இந்த அரசாங்கத்தை இலங்கையில் வாழுகின்ற மக்கள், இலங்கையில் 2,20 லட்சமாக இருக்கின்ற மக்கள் ஒரு பொழுதும் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கோ அல்லது எங்களை விட்டு நகர்வதற்கோ செல்ல மாட்டார்கள் என்பது உறுதி. அவர்கள் நாளுக்கு நாள் எங்களை சூழ அணிதிரண்டு வருகின்றார்கள் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும்,
அந்த நிலைமையில் இருந்த பொழுதுதான் நாங்கள் இன்றைக்கு திரும்பி பார்க்க வேண்டியிருக்கின்றது. கடந்த ஒரு வருடங்களாக நாங்கள் என்னதை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது விசேடமாக எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். விசேடமாக வடகிழக்கு பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஏனைய ஏனைய மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட கடந்த காலங்களில் இருந்த பொருளாதார பிரச்சனை என்பது எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும். 2024 ஆண்டு ஆகின்ற பொழுது நாட்டில் இருந்து, அதாவது சாதாரணமாக ஒரு வங்கியில் ஒரு வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் இறக்குமதி செய்ய வேண்டுமா, எல்சி ஒன்று ஓப்பன் செய்து கொள்ள முடியாத நிலைமை இருந்த நாடு. தனியார் வங்கியினுடைய கடிதங்கள் சிபாசுகள் வேண்டும் என கேட்ட நாடு. அந்த நிலையில் இருந்த நாடு மறுபக்கம் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு நிமிடமும் எங்களுடைய வட்டி வீதத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, வங்கிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, தளம்பல் நிலை இருந்த நாடு. அந்த தளம்பலில் இருந்த நிலையின் நாட்டை, அந்த வட்டி வீதம் அதிகரித்த நாட்டை, நாளுக்கு நாள் டாலர் இன்று அதிகரிக்குமா, நாளை அதிகரிக்குமா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நாட்டை இன்றைக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒரு நிலையான ஒரு நாடாக நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம்.